தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் முருங்கைக்காய் 1 கிலோ ₹1 விற்கப்படுவதால் அவற்றை கால்நடைகளுக்கு உணவாக கொடுத்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாத்தான்குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் முருங்கை பயிரிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் முருங்கைக்காய்களை விவசாயிகளிடமிருந்து வாங்கும் மொத்த வியாபாரிகள் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். தற்போது சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் முருங்கைக்காய்களின் வரத்து அதிகரித்திருப்பதால் 1 கிலோ முருங்கைக்காய் ₹1 விற்கப்படுவதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். எனவே அவற்றை மரங்களிலேயே விட்டுவிடுவதாகவும் பறித்து கால்நடைகளுக்கு தீவனமாக போடுவதாகவும் கூறுகின்றனர். எனவே தங்கள் பகுதியில் முருங்கைக்காயை பதப்படுத்தும் கிடங்கு அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை ஒட்டியிருக்கும் பகுதிகளில் சுமார் 80 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகளும் தென்படுகின்றன. கடந்த 6 மாதங்களாக கடல் சீற்றம் அதிகரித்திருந்த நிலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் நீராட முடியாத நிலையே ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்த நிலையில் மீண்டும் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயாக்கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையில் ஆகாய தாமரை படர்வதால் கரையோர பகுதி மக்களும் மீனவர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அணை நீரில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையால் ஏற்படும் துர்நாற்றத்தால் கரையோர பகுதி மக்கள் அவதிப்படுவதோடு மீனவர்கள் மீன்பிடி வலைகளை வீசவும் சிரமப்படுகின்றனர். இதனால் நிரந்தரமாக அப்புறப்படுத்த நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கரையோர பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதுகுறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்துவதற்கு உரிய திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அதற்கான நிதியை அரசிடமிருந்து பெற்றவுடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மேடான பகுதியில் ஏற முயன்றபோது டிராக்டரின் முன்பகுதி சாய்ந்ததில் ஒருவர் டிராக்டர் இடுக்குகளுக்குள் சிக்கினார். மஞ்சப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் தன் கடையிலிருந்து ஹாலோ பிளாக் கல்லுகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்ட மணிகண்டனுக்கு கை முறிவு ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் அப்போது பணியில் இருந்த வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நடைபெற்று வந்த சட்டவிரோத கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அப்போது திருமயம் காவல் ஆய்வாளராக இருந்த குணசேகரன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். வட்டாட்சியர் பணி மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இவர்களுடன் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ரம்ஜான் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களை கட்டின. கிருஷ்ணகிரி அருகே பிரசித்தி பெற்ற குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் 10 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாகின. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அதிகாலை முதலே ஆடுகளை வாங்குவதற்காக குவிந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச் சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆடுகளின் எடைக்கு ஏற்ப 5,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. ரம்ஜானையொட்டி நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஆட்டுச் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ராணிப்பேட்டை வாரச்சந்தையிலும் ஆடுகளை வாங்க கூட்டம் அலைமோதியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் வரும் ஜூலை 6ஆம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் காலை 9:10 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 2:25 மணிக்கு உதகையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. காலை 11:25 மணிக்கு உதகையிலிருந்து புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடையும்.
இன்று இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பயணித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்சி சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தினரும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியைச் சேர்ந்த விவசாயிகளும் நூதன முறையில் போராடினர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லால் தாக்கிக் கொல்லப்பட்ட காவலரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயிரிழந்த காவலர் முத்துக்குமாரின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உசிலம்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இருப்பினும் காவலரின் உடலை வாங்க குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் மது போதையில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக மன்னர் மீட்புக் கழகத்தின் நிறுவன தலைவர் செந்திலை காவலர்கள் கைது செய்தனர். கணவரை இழந்த பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்து தவறாக நடக்க முற்பட்டு ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செந்திலை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே அந்த பெண்ணின் சகோதரர்கள் தன்னை தாக்கியதாக செந்தில் கொடுத்த புகார் தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் காவல் நிலைய தலைமை காவலர் உயிரிழந்தார். நாங்குநேரி மருகால்குறிச்சியைச் சேர்ந்த தலைமை காவலர் முத்தையா பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றார். திருச்செந்தூர் சாலையில் சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். படுகாயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்போது வழியிலேயே முத்தையா உயிரிழந்தார். சேலம் மாவட்டத்தில் கள்ளநோட்டு தரகரையும் அவரை கடத்தி வைத்திருந்த 3 நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலம் கருக்குப்பட்டியைச் சேர்ந்த பேச்சியம்மாள் தனது கணவர் தங்கராஜை மர்ம கும்பல் கடத்திவிட்டதாக புகார் அளித்தார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தங்கராஜ் கள்ள ரூபாய் நோட்டு தரகர் என்பதும் அவர் கடத்திச் செல்லப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. இவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த 3வரிடம் 5 லட்சம் ரூபாய் நோட்டுகளை பெற்று கரூரைச் சேர்ந்த கள்ள நோட்டு கும்பலிடம் கொடுத்துள்ளார். கரூர் கும்பல் அந்த பணத்துக்கு தர வேண்டிய 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனர். இதையடுத்து கோகுல், சந்தோஷ்குமார், நரசிம்மன் ஆகிய 3வரும் தங்கராஜை கடத்தி வைத்துக் கொண்டு தங்களது 5 லட்சத்தை திருப்பித் தர வலியுறுத்தியுள்ளனர். தங்கராஜ் அடைத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை கண்டுபிடித்த காவல்துறை அதிகாரிகள் அவரையும் அவரை கடத்திய 3வரையும் கைது செய்துள்ளனர். தங்கராஜிடம் கரூர் கள்ளநோட்டு கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுட்டெரிக்கும் வெயிலிலும் நடைபெற்ற போட்டியில் 700 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி வீரர்கள் வெற்றி வாகை சூடினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். தமிழகத்தில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். தமிழ் மற்றும் மொழித்தாளுடன் தொடங்கிய பொதுத் தேர்வை மாணவர்கள் உற்சாகமாக எழுதி முடித்தனர். முன்னதாக தஞ்சையில் தேர்வெழுதச் சென்ற அரசு பள்ளி மாணவிகளை வரவேற்ற ஆசிரியர்கள் பேனா, பென்சில், ரப்பர், பிஸ்கெட், பழம் உள்ளிட்டவை வழங்கி வாழ்த்து கூறினர். புதுக்கோட்டையில் தேர்வெழுத வந்த மாணாக்கருக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆலோசனை வழங்கி தேர்வு மையத்துக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரத்தில் தேர்வு மையத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் ஆய்வு செய்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தேர்வு மையத்தை பார்வையிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெயில் அதிகமாக உள்ள காரணத்தால் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுக்கோட்டையில் விபத்தால் காயமடைந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் உதவியுடன் பொதுத் தேர்வை எழுத வந்தனர். நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர்கள் வடிவேல் மற்றும் ஜீவன் ஆகியோர் விபத்தில் சிக்கினர். இதில் காயமடைந்த இருவரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆசிரியர்களின் உதவியுடன் தேர்வறைக்கு அழைத்து வரப்பட்டு தேர்வு எழுதினர். புதிதாக பொருத்தப்பட்ட வேலுடன் தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகன் கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கோவில் திருப்பணியின் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்தில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த வேல் அகற்றப்பட்டு
LED பல்புகளுடன் கூடிய புதிய வேல் நிறுவப்பட்டது. ராஜகோபுரத்தில் 6வது நிலையிலிருந்து 9வது நிலை வரை ஆக்கிரமித்திருக்கும் பிரம்மாண்ட வேலின் பிரகாசிக்கும் வண்ணம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தொழுக்கிறது. நீலக்கடலோரத்தில் மஞ்சள் நிறத்தில் காட்சி தரும் கோவிலின் பருந்து பார்வை காணொளி வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள அலங்காரி அம்மன் கோவில் குளத்தை தூர்வார மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ள இந்த குளம் பராமரிப்பின்றி செடிகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் கால்நடைகள், பறவைகள் தண்ணீர் அருந்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். கோடை காலத்தை பயன்படுத்தி அனைத்து ஏரிகள் மற்றும் வரத்து வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்று அரியலூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களுக்கு நிவாரணத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து வேளாண் துறை அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆட்சியர் ரத்தினசாமியிடம் விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் விவசாயியின் வீட்டிலிருந்து 15 சவரன் நகை, 40,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஓசாரிப்பட்டியில் விவசாயி குணசேகரன், விஜயலட்சுமி தம்பதி தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்பட்டு நகை, பணம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து சிங்கமுனரி காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தையில் மர அரவை மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. மர அரவை மில்லுக்கு அருகிலேயே பஞ்சு மெத்தை கிடங்கும் செயல்படுகிறது. அங்கிருந்த பஞ்சில் ஏற்பட்ட தீ அருகே இருந்த மர அரவை குடோனுக்கு மளமளவென பரவியது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி தொடர்பான வழக்கில் ஒரே நேரத்தில் 107 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பள்ளியின் முன்னதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனத்திற்கு தீ வைத்து எரித்தது மற்றும் காவலர்களை தாக்கியது தொடர்பான வழக்கில் 120 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து 2 பெண்கள் உட்பட 107 பேர் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ரீனா ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விழுப்புரத்தில் அதிக சத்தம் எழுப்பிய 10 தனியார் பேருந்துகளில் இருந்து ஏர் ஹாரன்களை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி, திண்டிவனம், கடலூர், பன்ருட்டி ஆகிய பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் அதிக சத்தத்தை எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆய்வு செய்த போக்குவரத்து காவலர்கள் அதிக சத்தத்தை எழுப்பும் ஏர் ஹாரன்களை பேருந்துகளில் இருந்து கழற்றினர். ஒவ்வொரு தனியார் பேருந்துக்கும் தலா 10,000 ரூபாய் என்று அபராதமும் விதித்தனர்.